இந்த காலை நேர பணித்துளிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நான் உங்களுக்கு ஆண்டு கொடுத்த வசனம் பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவர் இதன் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, ஊழியத்திலும் சரி, அனுதின டெய்லி வாழ்க்கையிலையும் சரி, நம்ம மேற்கொள்ளுகிற பிரச்சனைகள், மேற்கொள்ளுகிற சேலஞ்சஸ், எதிர்பார்க்காம வருகிற சூழ்நிலைகள், அதை நம்ம பார்த்து நிறைய வேளையில என்னடா நம்மளுக்கு மட்டும் இவ்வளோ வருது தேவையில்லாம, என் பக்கத்தில் இருக்கிறவன் நல்லா தானே வேலை பார்க்குறான், நம்மளுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு எதிர்கொள்ள வேண்டியிருக்கு, என்னுடைய திராணிக்கு மேலாக இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய வேளை நீங்கள் அழுது கவலைப்பட்டு நம்ம பண்ண தப்போ, நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோமோ, ஆண்டவர் விட்டு விலகிட்டோமோ, நிறைய கேள்வியில் இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பதிலை தர்றாரு. என்ன பதில் அப்படின்னா, உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் சேலஞ்சஸ் கொடுத்தாரு, பிரச்சனைகள், ஒரு போராட்டங்கள் ஏதோ இருக்கு அப்படின்னா ஆண்டவருக்கு தெரியும், நானும் நீங்களும் நாம் அதை ஜெயம் பெறுவோம். ஏன்னா இந்த வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கிறிஸ்துவின் பலனை கொண்டு நாம் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதனால வருகிற சேலஞ்சஸை பார்த்து நீங்க பயப்படாம, அதை இயேசுவின் பலத்தினால நீங்கள் அதை மேற்கொள்ளும் பொழுது இயேசுவின் நாம் மகிமைப்படும். இந்த வசனம் உயிரோட வரும். ஒரு உண்மை என்னன்னா, காலைல எழும்பின உடனே நீங்க ஆண்டவரை தேடுவீங்க, பைபிள் வாசிப்பீங்க, எல்லாத்தையும் செய்வீங்க. ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த நாள்ல நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், இல்லை ஸ்மூத்தா கூட போகலாம், ஆனா இந்த நாளை மேற்கொள்வதற்கு எனக்கு உங்களுடைய பலனை தாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு இருந்து சிம்சோன் கொடுத்த அதே பலத்தை தருவார். நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிப்பீர்கள், நீங்கள் உங்களுக்கு வருகிற ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஜெயிப்பீர்கள். ஸோ இதை கேட்டுக்கொண்டிருக்கே உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் எனக்கு இவ்வளோ பாடு வேணும், ஏன் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாங்க. நானும் பல வருடங்களாக, ஏற்கனவே 10 வருஷத்துக்கு மேலே ஏகப்பட்ட பிரச்சனையில் போயிட்டே இருந்தேன். வேலையில் உள்ள சேலஞ்சஸ், வாழ்க்கையில் உள்ள சேலஞ்சஸ், ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ், எல்லாம் ஊழியத்தில் வர சேலஞ்சஸ், எல்லாத்தையும் நான் போயிருக்கேன். அப்போல்லாம் நான் யோசிப்பேன், ஆண்டவரே அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நாள் பதில் சொன்னார். முக்கியமாக அந்த வேலையில் உள்ள சேலஞ்சஸை வச்சு ரொம்ப ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய பலன் இருக்குடா, நீ இதை மேற்கொள்ளுவ, நான் உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கும்போது, இதெல்லாம் கற்றுக் கொடுப்பீங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் அதுக்கு பதில் சொன்னார். நான் உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன்னு பதில் சொன்னார். அது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் செய்து காமிச்சார். ஏன்னா ஒரு வேலையில நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சுங்க, அதுல அவ்வளோத்தையும் மேற்கொள்ள கிருபை செய்தார். அந்த வேலையில் கொஞ்ச நாள் கழித்து, ஒரு 8 மாதம் கழித்து நான் ஜாயின் பண்ணி 8 மாதத்துல என்னை ப்ரமோஷன் கொடுக்குறாங்க. அடுத்த இதுக்கு சொல்றாங்க, ஜாஷுவா மாதிரி வேலை செய்ய ஆளே கிடையாது அப்படின்னாங்க. ஆனால் நான் எனக்கு தூங்காத நாட்கள் உண்டு, பயந்து எழும்பின நாட்கள் உண்டு, ஒவ்வொரு நிமிஷம் ஆண்டரே பட்டி பட்டி இருப்பேன். நான் என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டரை மட்டும் நான் விட்டுட மாட்டேன். நீங்கள் விட்டுறாதீங்க. அதோடைய சொல்யூஷன், அதனுடைய தீர்வு, அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு கற்றுட்டு தான் உங்களுக்கு பதில் வரும். அதனால் ஆண்டரை மட்டும் விலகிறாதீங்க. என்ன பிரச்சனை வேணாலும் இருந்துட்டு போட்டுங்க, செய்வனை வச்சுட்டு போட்டோம், நம்மளுக்கு விரோதமாக சாத்தான் அட்டாக் பண்ணட்டும், ஆனால் நீங்கள் ஆண்டோட நெருங்கி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு நாள் நீங்கள் வெளியே வருவீர்கள். அதனால் நான் வேலைக்கு குறித்து ரொம்ப யோசிச்சுருப்பேன், என்னடா இவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தே அப்படி இப்படின்னு யோசிக்கும் பொழுது என்னுடைய நண்பன் ஒருவன் எனக்கு கூப்பிட்டு, ஜோஷுவா, அவனும் என்னுடைய சேம் எக்ஸ்பீரியன்ஸ் என் கூட தான் வேலை பார்த்தான். இதுக்கப்புறம் ஒரு எத்தனையோ வருடங்களாக ஒர்க் பண்ணிட்டு அடுத்த வேலை தேடும்போது அவன் சொல்கிறான், எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரில, ஏன்னா நான் ரொம்ப படிக்கவும் இல்லை, என்னுடைய இதை அவனுக்கு எந்த சேலஞ்சஸ் இல்லை, அவன் ஸ்மூத்தாக வேலை பார்த்துட்டே இருந்தான். ஸோ அவன் அந்த லெவல்லே தான் இருந்துட்டு இருந்தான். அவன் நிறைய கோர்சஸ் படிக்கணுமா, அது படிக்கணுமா, என்ன அட்வைஸ் கேட்டுட்டு இருந்தான். ஏன்னா நான் அவனை பார்க்கலாம் ஒரு 4 ஸ்டெப் அதிகமாக இருந்தேன், 4 பொசிஷன் அதிகமாக இருக்கேன். அவன் இன்னும் அதிலே தான் இருந்துக்கும் போது ஆண்டவர் எனக்கு அப்போ கண்களை திறந்தார். பாரு, நீ இவ்வளோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணதுனால தான் நீ இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிற. ஆனால் அவன் பாரு, அந்த சேலஞ்சஸே இல்லாமல் ஸ்மூத்தாக போனனால அதே இடத்துல தான் இருந்துட்டு இருக்கான். படிப்பு தேடி அலைகிறான், அது படித்து அங்கே இல்லாமல் அங்கே போயிடலாமா. கர்த்தர் நமக்கு தீங்கு செய்கிற தேவன் அல்ல. பிரச்சனைகள் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் ஆண்டவர் கைவிடுகிற தேவன் அல்ல. பிரச்சனைகள் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி நம்மளை கீழே இழுக்கும், அதோடைய ப்ரெஷர் இருக்கும். ஆனால் அது அடுத்த கட்டத்துக்கு, அடுத்த லெவலுக்கு, நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களை அழைத்து செல்லும். ஆனால் நீங்க தைரியமா போங்க. இந்த வாரம் ஃபுல்லா கர்த்தருடைய பலன் இருக்கிறது.
இந்த வாரம் மட்டும் இல்லை, எப்பவுமே கர்த்தருடைய பலன் இருக்கு. இந்த உண்மையை அறிந்தீர்கள். இந்த உண்மை உங்களை விடுதலையாக்கும். தைரியமா கிளம்பி பொங்கல் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுங்க. கோலியத்தை அடிப்பீர்கள். நீங்கள் ஜெயிக்கிறவர்களா இருப்பீர்கள். எங்க சேர்ந்து ஜோம்றீங்களா? ஹalleluya ரிமாசா பஹட்டான மஹத்துர பௌஷி கெலமெஹந்தரஷ். வியாதியின் படுக்கையிலிருந்து ஆண்டவர் உங்களை ஜெயிக்க வைத்தார். உங்களுடைய வேலை ஸ்தலத்திலிருந்து வந்த கஷ்டங்களை ஜெயிக்க வைத்தார். அந்த கஷ்டங்கள், ஊழியத்திலிருந்து வந்த கஷ்டங்களை ஆண்டவர் ஜெயிக்க வைத்தார். இப்பொழுதோ நீங்கள் ஜெயித்து கொண்டீர்கள், ஜெயம் எடுத்துக்கொண்டீர்கள், ஜெயிப்பீர்கள், ஜெயம் எடுத்துக்கொண்டே போயிட்டே இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறார். ப்ரமோஷன்ஸ் வரும், ஊழியத்தில் அடுத்த லெவல் போவீங்க. நீ கோபாராஷிகே மெஹந்திரஷ், புதிய வழிகள் திறக்கும் வேலைக்கு, புதிய ப்ரமோஷன்ஸ் வரும். அதுல நிறைய சேலரி இருக்கும். ஏன்னா நீ ஆண்டவர் உங்களை ஒரு லெவல்ல இருந்து அடுத்தடுத்த ப்ரமோஷன், டபுள் ப்ரமோஷன்ஸ் வரும். கர்த்தருடைய பலத்தை கொண்டு, கிறிஸ்துவின் பலத்தை கொண்டு இதை செய்வீர்கள். உங்களுடைய ஊழியம், உங்களுடைய வேலை, உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய அனுதின வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு ஆசீர்வாதமா இந்த வேலையில் அழைத்து செல்கிறார். இந்த நாள், இந்த வாரம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பதாக. இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ ப்ரே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம். கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார்.